உலகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு வெறும் 100 ரூபாய் மட்டும் கொடுத்தா நீங்கள் மறுபடியும் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நல்லா பேச தெரிஞ்ச ஒருத்தரை பிடிப்பேன், அவர் மூலமாக என் ஐடியாவை உலகத்துக்கு சொல்லுவேன் அப்படின்னு. உங்ககிட்ட கோடிக்கணக்கான ஐடியா இருக்கலாம், ஆனால் அது சொல்ல தெரியலனா அது வெறும் குப்பை தான். அந்த ஐடியாவை எப்படி மற்றவங்க மனசில் பதிய வைக்கிறதுன்னு பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு கலை, அதுதான் பேச்சு கலை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அழகாக பேசுறது பெரிய வெளியே வர்ற ஒரு வரன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. நீச்சல் பழகிற மாதிரி, சைக்கிள் ஓட்ட பழகிற மாதிரி பேச்சுக்கலையும் ஒரு பயிற்சி தான். ஒரு மனுஷன் மற்றவங்க கூட சரியாக பேசலைன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய பல வாய்ப்புகள் அவனை தெரியாமலே கடந்து போய்விடும். இப்போ உங்கள் பேச்சு திறனை வளர்த்துக்க நான் சொல்ல போகிற இந்த 7 வழிகளை உங்களோட வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க. முதல்ல முதல் தடை, நம்ம ஒருத்தர்கிட்ட பேச போகும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அவங்க நம்மளை விட பெரிய ஆளாச்சு, நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு யோசிப்போம். இதனாலேயே பல நல்ல நட்புகளையும் வாய்ப்புகளையும் நம்ம மிஸ் பண்ணுறோம். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். என்ன பேசணுமோ ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு புன்னகையோடு வணக்கம் அல்லது ஹலோன்னு ஆரம்பிங்க. அந்த முதல் வார்த்தை வெளியே வந்துட்டா உங்கள் பயம் பனி போல உருகிடும். ஆற்றுல இறங்குற வரைக்கும் தான் பயம், இறங்கிட்டா நீச்சல் தானாகவே வரும். 2வது, சாதாரண பேச்சுக்களை தவிர்த்தல். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு முக்கியமான நபரை பார்க்குறீங்க. அவர்கிட்ட போய் சாப்பிட்டீங்களா, ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக தான் தெரிவிங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆழமான ஒரு கேள்வி கேளுங்க. உதாரணத்துக்கு, ஒரு எழுத்தாளர் பார்க்குறீங்கன்னா, சார் நீங்கள் எழுதும்போது வர்ற அந்த தெளிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி வித்தியாசமாக இருந்தால் அவங்க உங்களை உன்னிப்பாக கவனிப்பாங்க. 3வது, இணக்கமான அணுகுமுறை. ஒருத்தர்கிட்ட முதல் தடவை பேசும்பொழுது எடுத்த உடனே அவர் கருத்துக்கு எதிராக பேசாதீங்க. அவர் ஒரு அரசியலை பற்றியோ இல்லை ஒரு சினிமாவை பற்றியோ பேசும்பொழுது, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு ஆரம்பித்தா அந்த உரையாடல் அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு ஆரம்பித்து அப்புறமா உங்கள் கருத்து சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். 4வது, உண்மையான பாராட்டு. மனுஷங்களுக்கு பாராட்டுகள் பிடிக்கும், ஆனால் அதை விட உண்மையான பாராட்டுகள் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குன்னு மொட்டையாக சொல்லாமல், அந்த வேலையை நீங்கள் செஞ்ச விதம் ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டு பாராட்டுங்க. ஒரு சின்ன பாராட்டு ஒரு பெரிய கதவை திறக்கும். 5வது, அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. இது ஒரு உளவியல் ரீதியான விஷயம். ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அவங்க தங்களை ஒரு பெரிய ஆளாக உணர்வாங்க. உங்களோட ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷன் அவங்களுக்கு உருவாகும். இது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் அது உரையாடலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். 6வது, முழுமையான கவனம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஒருத்தர் பேசும்போது நம்ம போனை பார்த்துட்டு இருப்போம், இல்லை வேற எங்கேயாவது வேடிக்கை பார்ப்போம். இது உங்கள் பேச்சை விட எனக்கு வேறு வேலை முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. ஒரு நல்ல பேச்சாளன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கேட்பாளனாக இருக்க வேண்டும். கடைசியாக, பெயர்களை பயன்படுத்துதல். ஒருத்தரோட பேரை சொல்லி கூப்பிடுறது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தரும் தெரியுமா? சார் அப்படின்னு பொதுவாக கூப்பிடாம அவங்க பேரை சொல்லி பேசுங்க. ரமேஷ், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க உங்ககிட்ட இன்னும் நெருக்கமாக உணர்வாங்க. அடுத்த தடவை பார்க்கும்பொழுது அவங்க பேரை நீங்கள் சரியாக சொன்னால், நம்மளை இவருக்கு ஞாபகம் இருக்குன்னு அவங்க மனசில் நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. இந்த 7 விஷயங்களையும் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் போக போக இது உங்கள் சுபாவமாக மாறிடும். பேச்சு திறன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்லை, அது ஒரு மனுஷனோட ஆளுமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நீங்கள் எந்த பாயிண்டில் இன்றைக்கி முயற்சி செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.